வெளிநாடுகளுக்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் இந்த கடத்தல் கும்பலின் தலைவராக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் என்பது தெரிந்தது. அந்த அடிப்படையில் குஜராத் கடல் பகுதியில் ரோந்து கப்பலில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுமார் 3500 கிலோ போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் இந்திய கடற்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 108 கோடி ரூபாய் மதிப்பிலான 99 கிலோ போதைப் பொருட்களை வருவாய் புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இப்படி தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை விழுங்க துடிக்கும் போதைப் பொருளை கடத்தும் ஜாபர் சாதிக்குடன் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின், அவரது மகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் மிக நெருக்கமாக பழகியது வெட்ட வெளிச்சமாகி உள்ள நிலையில் இந்த விவகாரத்தை திசை திருப்புவதற்காக ஆராசா இந்து மத எதிர்ப்பு பிரிவினைவாதம் என்ற பழைய பல்லவியை பாட ஆரம்பித்துள்ளார். இந்தியா ஒரு நாடல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இந்தியா எப்போதும் ஒரு நாடல்ல. இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால், இதுதான் பாரதமாதா விஜய் என்றால், அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரதமாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிடுமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை ஊட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க.